தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆமேன். இயேசு தமது மலை பிரசங்கத்தில் போதித்த அருமையான வார்த்தைகளில் இதுவும் ஒன்று. ஒரு செல்வம் படைத்தவன் அவனது செல்வத்தின் மூலம் அவன் விருத்தி அடைய செய்கிறது. அதே செல்வத்தின் மூலம் அவனை அழித்து விடுகிறது. நாமே இந்த செல்வத்தின் மூலம் ஜீவன் கடந்து செல்கிறதா அல்லது அழிவு மரணம் கடந்து செல்கிறதா? ஒரு மனிதனின் நடத்தை, தோற்றம், தாழ்மை மூலம் வெளிச்சத்துக்கு நடந்து போக வைக்கிறதாக ஒப்பிடலாம். அதாவது உங்களின் வெளிச்சம் அந்த ஒளி உங்களோடு தொடர்புடையவர்கள் மீதும் உங்கள் அருகில் இருப்பவர்கள் மீதும் கடந்து செல்கிறது அல்லது மற்றவர்களை குருடாக்கிறது. உங்களது வெளிச்சம் மற்றவர்களின் விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டும். உங்கள் வெளிச்சத்தின் மூலம் மற்றவர்கள் விசுவாசத்தில் பலப்பட வேண்டும். நீங்கள் எப்போதுமே நன்மை செய்பவராகவே இருக்க வேண்டும். உங்களது நிழல், நமது நிழல் நம்மை தான் தொடரும். இன்று அநேக கிறிஸ்தவர்கள் சிற்றின்ப கேளிக்கைகளுக்கு இரையாகி விருந்து மதியற்ற ஒரு வெளிச்சமற்ற இருளாக மற்றவர்களுக்கு காணப்படுகிறார்கள். உதாரணமாக தேலும் சர்ப்பமும் தங்கள் விஷத்தை அவர்கள் மீது செலுத்தி விடுகிறது. அது கொடிய விஷம் என்று அறியாதிருக்கிறோம் நாம். அதுபோல் சில கிறிஸ்தவர்களும் தீங்கு என்ற நோக்கத்துடன் செய்வதில்லை. அவர்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவும் உலகத்திற்கு வெளிச்சமாக ஒளியாக விளங்கினார். நாம் இருளுக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. உங்கள் வெளிச்சம் என்பது மாதிரியின் ஜீவியம்தான். மற்றவர்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ள மாதிரியின் ஜீவியம் இந்த உலகிற்கு வெளிச்சமாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, ஆமேன். காட் பிளஸ் யூ.